சரி, அவரெல்லாம் பேசி அவர் ஏதோ விரக்தியில பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில் இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக, அப்புறம் அம்மா இருந்தாங்க, நம்ம முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் OPS எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்றிருந்தோம். இப்போ அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார். அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம். வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு பெற்று தருவேன்னு சொன்னேன். அதனால் என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு. நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், இன்னும் நேற்று கூட போன நாராயணதேவன்பட்டியில் அந்த பெண்கள்லாம் நின்று இன்னும் இங்கே எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும். அதாவது என்னெல்லாம் தேவையோ தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றிட்டோம். இப்ப அம்மா மறைவிற்கு பின் மோடி தான் உங்களுக்கு அப்படின்ற லெவல்ல நீங்க வந்து பரப்புரையை கொண்டு போறீங்க. அந்த மோடி முன்னிலைப்படுத்தி பண்ற பரப்புரை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தையும் இதை ஏற்படுத்தி? அதாவது இது நான் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலை. நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்று தந்தேன். நான் பண்ணேன்னு நான் எங்கேயும் சொல்லலை. அப்போ முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தேன். இப்போ அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஸ்கீம்ஸை நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி, அரசாங்கம் தானே செய்ய முடியும். இங்கே இருக்கிற நம்ம இப்போ தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்கிறதில்ல. என்ன நினைக்கிறீங்க? அதனால் இந்தியாவின் பிரதமர் தான் இது பிரதமருக்கான தேர்தல். பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். இதில் முன்னிறுத்துற இதில் வந்து இந்த தேர்தலை மோடியை முன்னிறுத்தி தானே எங்கள் கூட்டணி. அதனால் இதில் நீங்கள் ஏதோ இது சொல்கிறீங்க, நான் யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். அப்போ அம்மா இருந்தாங்க சார். அம்மா வந்து எங்கள் நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்கள் அவங்க மூலம் இங்கே நிறைவேற்றி தந்தேன். இதான உண்மை. இப்போ வந்து அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. கிளியராக தமிழில் தானே சொல்கிறேன். சாதாரண பாவரருக்கு புரியுது. அது தலையாட்டுறாங்க, கை தட்டுறாங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் நான் என்ன செஞ்சேன்னு நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. இல்லை அது இல்லை, அது மாத்திரம் இல்லை. நான் செஞ்சேன்னு சொல்கிறத விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தையே தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் இங்கே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். நான் சொல்ல வேணாம். அது மாதிரி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான். இதுபோல் பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதுபோல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று 3வது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவார். அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன். அதிமுக மீட்கிறதுக்காக அமமுக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வெற்றி மூலம் அதிமுக மீண்டும் மீட்க முடியும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாங்க 2 பேரும் ஒன்னா இணைந்திருக்கிறதே அம்மாவின் தொண்டர்களிடத்தில் அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்க்கணும். அதுக்கான முயற்சி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்திருக்கோம். ரெட்டலையை வந்து எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால்தான் ஜனநாயக நாட்டில் அம்மாவுடைய கட்சியை காப்பாற்ற முடியும். அதுதான் யதார்த்த உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.